ஜெனிஃபர், அம்மா ஜெனிஃபர், 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 அம்மா ஜெனிஃபர், ஜெனிஃபர், அம்மா ஜெனிஃபர். ஏதோ சத்தம் கேக்குது இல்ல? ஆமா வாங்க. என்னம்மா ஆச்சு? ஐயோ, நான் திட்டேன், நீ வருஷத்தை குடிச்சிட்டேன். ஐயோ ஐயோ, இப்படி தெரிஞ்சிருந்தாலும் அவளை திட்டிருக்கவே மாட்டேனம்மா. படுவாய் படுவாய், ஒன்ன போய் திட்டாளா? அம்மா அம்மா, எனக்கு யாரு? ஜெனிஃபர் வருஷத்தை கொடுத்து தற்கொலை பண்ணிட்டாயா? அவளை என்ன விட்டுட்டு போயிட்டா. நான் யாருக்கு எல்லாம் துரோகம் பண்ணல, நான் யாருக்கு எல்லாம் துரோகம் பண்ணல. ஐயோ. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். உங்க ஸ்டேட்மெண்ட் படி அந்த பொண்ணு நேத்து காலையில அவங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சதும் அப்செட் ஆயிட்டா. அப்படி அப்செட் ஆன பொண்ண, விரத்தில உடைஞ்சு போயிருக்கிற பொண்ண வீட்டுல இப்படி தனியா விட்டு போலாமா? சாரி இன்ஸ்பெக்டர், இதுல என்னோட தப்பு இருக்கு. எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் கம்பெனி வேலையாகட்டும் வீட்டு வேலையாகட்டும் டேவிட் கிட்ட தான் சொல்லுவோம். நேற்று ஆயில் ரொம்ப அர்ஜென்ட்னு ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு, அதனால இவரை வெளியூருக்கு அனுப்பிட்டேன். அப்போ இதெல்லாம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகவே இல்ல. சரி டேவிட், உங்க பொண்ணு இறந்து போன விஷயத்துல 99% அவ சூசைட் பண்ற கண்டிஷன்ல தான் இருந்திருக்கா. அவ சூசைட் பண்ணிக்க மாட்டான்றது என்னோட ஸ்ட்ராங் ஒபினியன் சார். ஏமா அப்படி சொல்ற? எங்க காலேஜ் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்க பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்கன்னு ஒரு சர்வே எடுத்தோம் சார். அந்த சர்வேல ஜெனிஃபர் தான் நம்பர் 1. அந்த மாதிரி மார்க் வாங்கினவங்களா தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க சார். அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு? அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். உங்க ஒபினியன் மிஸ்ஸஸ் ரேணுகா? அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணுதான் சார். ஒருத்தர் கிட்ட ஏமாந்து இந்த மாதிரி முடிவு ஏன் எடுத்தானே எனக்கு புரியல. ஓஹோ, உங்க பொண்ணு கவிதை எழுதுவாளா? எழுதுவா சார். அதான் போலீஸுக்கு லெட்டரை கவிதை மாதிரி எழுதியிருக்கா. சார், அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி பொம்பளை பசங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறவங்கள கண்டிப்பா நீங்க தண்டிச்சுதான் ஆகணும். ஏய் ஒன்ஷர், நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட போனை கொடுக்கறேன், நீ அவர்கிட்ட அட்ரஸ் சொல்லு. சார், ஜெனிஃபர் பின்னாடி ஒரு பையன் ஃபாலோ பண்ணிருக்கான், அவன் வீடு ஆவடியில இருக்கான். நீங்க அவனோட அட்ரஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஹலோ, சொல்லுங்க. நம்பர் 18 மாரியம்மன் கோவில் ஸ்ட்ரீட், ஆவடி. நீங்க கண்டிப்பா தப்பிக்க முடியாது மிஸ்ஸஸ் ஜானு. உங்க பையன் கிரண் தான் லவ் பண்ற பொண்ணு ஜெனிஃபர் மரணத்துக்கு நீங்க தான் காரணமா இருந்திருப்பீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சார், என்ன சார் இது? அவன் சின்ன பையன் சார். தம் பையன் யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணா வீட்டுல எதுக்குறது சகஜம் தானே சார்? அப்படி எதிர்த்து பேசுறப்ப கோபத்துல 1-2 வார்த்தை பேசியிருப்பேன். அதுக்காக நான் கொலை பண்ணிருவேனா சார்? இங்க பாருங்க மிஸ்ஸஸ் ஜானு, உங்களை பத்தி தீவிரமா விசாரிச்சுட்டு தான் உங்க வீட்டுக்கே வந்தேன். இதுக்கு முன்னாடி உங்க கணவரை கையை கால உடைக்கிறதுக்காக நீங்க தொண்டித்தோப்பு கஜா கிட்ட பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணிருக்கீங்க. அவனும் இப்ப சாட்சி சொல்ல ரெடியா இருக்கா, கரெக்டா? இன்ஸ்பெக்டர், அது என் புருஷன் என்ன வேண்டான்னு விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு. அந்த ஆத்திரத்துலதான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்ன ஐடியாலதான் அந்த மாதிரி ஆட்களை வச்சு அப்படி பண்ணிட்டேன். ஆனா இந்த ஜெனிஃபர் விஷயத்துல
நான் அப்படி எதுவும் பண்ணல சார். மேடம், இறந்து போன ஜெனிஃபர் ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி செட்டப் இருந்திருந்தாலும் அது ஏன் ஒரு கொலையா இருக்க கூடாதுன்னு தான் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணோட கேஸ்ல உங்க விஷயம் தான் அழகா பொருந்தி போகுது. நீங்க உண்மையை சொல்லியே ஆகணும். யார் அனுப்பி அந்த பொண்ணை கொலை செஞ்சீங்க? சார், நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். நான் என் பையனை மிரட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி கொலை பண்ணுவேங்கிற வார்த்தை யூஸ் பண்ணனே தவிர நீங்க சொல்ற மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணவே இல்லை சார். ஏண்டா கிரண், அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கே, இது நியாயமா? அம்மா சும்மா பொய் சொல்லாதம்மா. மாமாவோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பாவோட ஃபேமிலி சொத்து அத்தனையும் உன் கைக்கு வரணுன்றது நீ எந்த லெவலுக்கு போவான்றது எனக்கு நல்லாவே தெரியுமா. அம்மா, ஜெனிஃபரோட அப்பாவே அவளை வேற யாரும் கொலை பண்ணிருக்க மாட்டாங்க. அவ பாவம்மா. அட பைத்தியக்காரா, ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது அவ நல்லவளா கெட்டவளா, அவ நடவடிக்கையில எல்லாம் எந்த அளவுக்கு தப்பு இருக்குன்னு நீ பாத்திருக்கியா? அவ கர்ப்பத்தை கலைக்க மாசாணியா மட்ட வந்திருக்கா, அது தெரியுமா உனக்கு? நீ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னா அவ நல்லவளா கெட்டவளான்னு விசாரிக்கிறது என் கடமை. அப்படி விசாரிச்சதுல அவ நல்லவில்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் ஒன்னும் ஒரு பொண்ணை கொலை பண்றவளுக்கு மோசமானவ இல்ல. அம்மாவால அந்த பொண்ணு ஜெனிஃபருக்கு எந்த ஆபத்தும் வரலப்பா, என்ன நம்பு. வேணும்னா நீயே விசாரிச்சுட்டு அப்புறமா வந்து என்ன ஜாமீன்ல எடு. அது வரைக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்கேன். வாங்க சார் போலாம். Why this கொலவரி கொலவரி கொலவரிடி. என்னங்க, ஆ ட்ரெஸ் இங்க பெட் மேல வைக்கிறேன். சரி வச்சுட்டு போ, வந்துடுறேன். ஆம். ஹாய் வினோத். ஹலோ. வா. ஆ. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உள்ள வா. உட்காரு. எங்க அவரு? வீட்ல இருக்காரா? இருக்காரு, குளிச்சிட்டு இருக்காரு. இப்ப வந்துருவாரு. உட்காரு. அப்புறம் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, திடீர்னு இந்த பக்கம்? பக்கத்துல ஒரு பேஷண்ட பார்க்கலான்னு வந்தேன். சரி, உன்னையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஹாய் வினோத். ஆ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் ஷேட் ரொம்ப பிரமாதமா இருக்கு. எங்கடா எடுத்த? ஊர் முனையில கடை இருக்குல்ல, அங்க எடுத்ததுதான். ரேணுகா தான் செலக்ஷன் பண்ணி கொடுத்தா. நினைச்சேன் என்ன தவிர வேற யாருக்கு செலக்ஷன் பண்ணாலும் Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.